எனவே ஊன நடனம் ஒன்று, ஞான நடனம் ஒன்று. நீ அடுத்து சொன்னார் ஆனந்த நடனம். ஊனம் வேறு, ஞானம் வேறு, ஆனந்த நடனம் வேறு. எனவே இப்போ பார்த்தது ஞான நடனம். இனி ஆனந்த நடனம் சொல்றார். மோனந்தவா மாமுனிவர் மும்மலத்தை மோசித்து தான் அந்தமான இடத்தே தங்கியிடும் ஆனந்தம் கொண்டு அருந்த நின்று ஆடல் காணும் அருள் மூர்த்தியா கொண்ட திரு அம்பலத்தான் கூத்து. இந்த பாட்டில் சாமி தன்னுடைய உமையம்மையோடு இருக்கிற கோலம் சொல்லப்படுகிறது. அந்த அருள் மூர்த்தி, அருளே மூர்த்தியாக, அருளே வடிவமாக இருக்கும். மூர்த்தி என சொல்லுக்கு வடிவம் என்று பொருள். அருள் மூர்த்தியா, அப்போ உமையம்மை என்று சொல்லக்கூடிய அந்த அன்னை நடராச பெருமானாக வரும்போது சிவகாமி அம்மையாக வந்து நிற்பாங்க. அதான் சொன்ன மோனந்த மாமுனிவர் மும்மலத்தை மோசித்து. மோனந்த, மோனம் கூட்டல் அந்தம், மோனந்தம். மௌனம் என்று நம்ம படிச்சிருப்போம். அது என்ன மௌனம்? இந்த மௌனம் என்பது பல வகை உண்டுங்க. அதாவது இப்போ நம்ம மௌனம் சொன்னால் பேசாமல் இருந்தால் மௌனம். இது வாக்கு மௌனம்னு பேர். சில இந்த வாக்கு மௌனம் ஆகும்போது என்ன பண்ணுவோம்? செய்கை காட்டுவோம். அப்படிமோ, பாப்பா உட்காரு, சாப்பிட்டியா, எப்போ போக போற, இதெல்லாம் கேட்குறோமா இல்லையா? இது வாயை திறந்து பேசல, கை சைகையில பேசியிருப்போம். அப்ப வாக்கு மௌனம் ஆயிற்று, செய்கை மௌனம் ஆகலை. இதுவே மௌனம் ஆகலின்னு வச்சுக்கோங்களேன், உள்ளுக்கு இருக்கிற மனம் மௌனம் ஆகுமா? ஆகாது. அப்போ எப்படி இருக்கும்? நீங்கள் மௌனம் தான் உட்காந்துக்கே வச்சுங்க. சரி, ஏதோ வகுப்பில் சொன்னாங்க கை காயெல்லாம் காட்டினா மௌனம் இல்லையாமா. சரி, கட்டி பிடிச்சி போட்டு கப்புன்னு உட்காந்து போவியா அப்படின்னு வச்சு இப்படி ரொம்ப அடக்கமாக உட்காந்துக்குவோம் அப்படின்னு உட்காந்து வச்சுக்கங்களேன். மனசு சும்மா இருக்குமா என்ன? வந்துட்டானே, எப்போ போவான்னு தெரியல, இவெல்லாம் வந்துட்டு நம்ம உசுரை வாங்கிட்டு கிடக்கிறான் அப்படின்னு இப்படியே நின்று பார்த்துக்கிட்டே இருப்போம். ஏன் ஏதாவது சிரிச்சா ரொம்ப போச்சு, நீங்கள் தான் வந்து செய்ய காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்களே, அதனால வேறு கையை வேறு இருக்க கட்டி உட்காந்துக்கிட்டு இப்படியே உட்காந்துருப்போம். அவர் எதாவது பார்த்தார், எனக்கு அவர் ஐயா இன்னைக்கு மௌனங்க. ஓ சரி சரி சரிங்கன்னு அவர் போயிடுவார். நாம் அப்படியே உட்காந்துக்கிட்டு இவன்லாம் வந்துக்கிட்டு உசுரை வாங்கிட்டு இருக்கிறானே அப்படின்னு மனசு மௌனம் ஆகுறியே. இந்த மௌனம் அப்படின்னு என்னன்னா, மௌனம் என்பது 3 இடத்துலையும் மௌனமாகணும். சொல்லிலையும் வார்த்தை வரக்கூடாது, செய்கையும் அற்று போகணும், நினைப்பிலும் வரக்கூடாது. இந்த 3 இடத்துலையும் மௌனம் வந்துட்டு அதுக்கு பேர் மோனம்னு பேர். அதுவே மௌனம் வேறு, மோனம் வேறு. மௌனம் பேசாமல் இருந்தால் மௌனம். அப்போ என்ன எடுத்துருக்கிறோம்? செய்கை உண்டு, மனசில் செயல்படுகிற சிந்தனை உண்டு. இந்த ரெண்டும் இருக்கும். இந்த ரெண்டும் மௌனமாகிவிட்டால் அதுக்கு பேர் மோனம் என்று பெயர். அதாங்க சொன்ன மோனந்த மாமுனிவர். எனவே மோனம் என்ற சொல்லுக்கு மௌனமாவது உரை உணர்வுகள் அற்று நிற்கும் அந்த நிலை. இது இருமுறை என்று சொல்வார். எனவே அந்த வகையில் எல்லா வகையான சிந்தனை முதலானவற்றை அற்றிருப்பது தான் மோனம் என்று சொல்வது. நீங்கள் முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கு காட்சி கொடுத்தார். அவர் சாமி எனக்கு உய்வதற்கு ஏதாவது உபதேசம் சொல்லுங்கன்னு கேட்டார். முருகன் சொன்னார், சும்மா இரு. உங்களுக்கு அவருடைய வரலாறு தெரியும், வரலாறு நான் விரிக்க வேண்டியதில்லை. அவர் தன்னை மாய்த்து கொள்ள போகும்போது தான் முருகன் வெளிப்பட்டார். அப்படி மாய்த்து கொள்ள போகும்போது முருகன் வெளிப்பட்டார். அவருக்கு உபதேசம் கேட்டார், சும்மா இருந்தார். அந்த சும்மா இருந்து எத்தனை வருஷம் இருந்தார் தெரியுங்களா? 12 வருஷம் இருந்தார். சும்மா இருந்தது எத்தனை வருஷம்? 12 ஆண்டுகள் திருவண்ணாமலையில் கம்முன்ட்ட. இங்கே சும்மா இரு என்பதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, செய்கை காட்டக்கூடாது, மனசுக்குள்ள நினைக்கக்கூடாது, அந்த வாக்கு எல்லாம் அற்று போய் இருப்பது. அதான் சும்மா இருத்தல். சும்மா இருப்பது பெரும்பாடுங்க. நம்மகிட்ட அதுதான் சும்மா, எது கேட்டாலும் சும்மா இருக்கிறது இல்லைங்களா? சும்மா இருத்தல் என்பது உண்மையிலே இயலாத காரியம். அதுக்கு நீங்கள் தாய்மானவருடைய பாட்டு படிக்கணும். அவர் சொல்லுவார் ஒரு பாட்டில், கரடி வெம்புலி வாயையும் கட்டலாம்,
நீரின் மேல் நடக்கலாம், நெருப்பின் மேல் இருக்கலாம். எது நெருப்பும் கூட அக்கினி தம்பம்னு அதுக்கு பேர். நெருப்பும் கையை மட்டும் சுடாது, தண்ணியிலே நடந்து போகலாம். இதெல்லாம் நீங்கள் மந்திரத்தை கணிக்க பெறுகிற பயன். கரடி, சிங்கம் போன்ற கொடிய விலங்குகள் உங்களை மட்டும் கடிக்காது. அதான் கரடி வெம்புலி வாயையும் கட்டலாம், நீரின் மேல் நடக்கலாம், நெருப்பின் மேல் இருக்கலாம். இது ஒரு பெரிய பாட்டு. கடைசியாக முடித்தாரு, சும்மா இருக்கும் திறம் அறிவு. இதெல்லாம் செஞ்சிடலாமையா, சும்மா மட்டும் இருக்க முடியாது. ஏன் அறிவு எதையும் பற்றாது சும்மா இருக்குமாண்ணா? இருக்கவே இருக்காது. நீங்கள் வேணால் பரிசோதனை பண்ணி பாருங்கள். 5 நிமிடம் சும்மா இருக்குமே. இப்போ இல்லை, வீட்டுக்கு போன வீட்டில் போய் உட்காந்து 7 மணிலேருந்து 7:05 வரைக்கும் சும்மா இருக்கும். நீங்கள் அப்படியே கண்ணை மூடி உட்காந்துக்கணும். உட்கார்ந்த பிறகு காதில் எதையும் கேட்கக்கூடாது, மூக்கில் எதுவும் நுகரக்கூடாது, இல்லைங்களா? பேசக்கூடாது. சரி, இதுக்கெல்லாம் ஒரு கேட்டை போட்டு எல்லாம் உட்காந்துலான்னு வச்சுக்கோங்க. அப்படியே உட்காந்துட்டா இந்த 7 மணிக்கு 7:01 ஆயிருக்குமா, 2 ஆயிருக்குமா, 3 ஆயிருக்குமா, 4 ஆயிருக்கும், 5 நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிருக்குமோ, நான் பாடு கம்முனே உட்காந்துருக்கிறோமே அப்படின்னு தவிக்குமே. என்ன பண்ணுறது? ஏன்னா இந்த மனம் என்பதை அவ்வளவு எளிதாக அடக்க முடியாது. புறக்கருவி ஒருவாறு அடக்கிடலாம், ஆனால் அந்த மனசை அடக்கிறது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. அது இறைவன் கருணை உதவி செய்தால் தாங்க மனத்தை அடக்கும், இல்லை மனம் அடங்காது. நீங்கள் பின்ன பார்ப்போம். எனவே இந்த சும்மா இருத்தல் என்பதுக்கு பேர் தான் மோனம் என்று பெயர். மௌனம் வேறு, மோனம் வேறு. ஆனால் மோனந்த மாமுனிவர் மும்மலத்தை மோசித்து ஆணவம், கர்மம், மாயை இந்த 3 மரங்களையும் தீர்த்து விடுதல். அது எதுவுமே இல்லாமல் எல்லாம் கழிந்து போகுது அப்படி மோசித்து தான் அந்தமான இடத்தை, எப்போ தான் நான் என்பது அற்றுப்போன இடத்து, தான் அந்தமான இடத்து. எனவே மும்மலங்களை நீக்கி ஞானம் முடிந்து அந்த முடிந்த இடத்துல தோன்றுகிற ஆனந்த வெள்ளத்தை முகந்து கொண்டு அதில் அனுபவித்து அழுந்தி கிடப்பவர்கள் தான் இந்த நடனத்தை காணக்கூடியவர்கள். இந்த நடனத்துக்கு ஆனந்த நடனம் என்று பெயர். எனவே தான் அந்தமான இடத்தே தங்கியிடும் ஆனந்தம் ஒன்று அருந்த நின்று ஆடல் காணும். ஆகவே ஆனந்தம் என்று சொல்லக்கூடிய அந்த திருக்கூத்து தரிசனத்தை கண்டு எப்படி காண்பார்கள்? சிவகாமி அம்மையோடு நடராச பெருமானாக, அதாங்க அருள்மூர்த்தியாக. அந்த உரையில் அப்படியே பார்த்து கொள்ளுங்க. இந்த பாட்டுக்கு அப்படியே கீழே பாருங்க. மௌனத்தை நிறைவாக கொண்ட உயர்ந்த ஞானியர் தம்முடைய மும்மலங்களின் வாசனைகளை முழுதும் நீக்கி ஆன்ம ஞானம் முடிந்த இடத்து, எப்போ நான் என்கிற அறிவு எப்போ முடியுதோ அந்த இடத்துல ஆன்ம ஞானம் முடிந்த இடத்து தோன்றும் ஆனந்த வெள்ளத்தை முகந்து கொண்டு அனுபவிப்பார்கள். அம்பலக்கூத்தன் திருவருள் சக்தியாகிய சிவகாம சுந்தரியோடு சேர்ந்து செய்யும் நடனம் ஆன்மாக்கள் ஆனந்தத்தை அனுபவிப்பதற்கே ஆகும். இதுதான் இங்கே சொல்லப்பட்ட செய்தி. எனவே இப்போ இந்த கூத்து என்பது 3 வகையாக இருக்கிறது. இந்த கூத்தை யார் காண்கிறார்களோ அவங்களுக்கு இனிமேல் பிறப்பு இல்லை. அதான் அடுத்த பாரு சொல்றார்.